ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. அதில் நம்மளோட மெனு பார்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அதில் டேஷ்போர்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட கேஷ் இன் கேஷ் அவுட் பேலன்ஸ், எத்தனை அப்ரூவ் ஆகிருக்கு, அதில் டிரான்சாக்ஷன் எவ்வளோ, அப்ரூவ் பண்ணலைன்னா எவ்வளோ இருக்குது, ஃப்ளாகில் போட்டிருந்தா அதெல்லாம் வந்து உங்கள் ஃப்ளாகில் போட்டால் அதெல்லாம் உங்கள் டேஷ்போர்டில் காட்டும். நெக்ஸ்ட் வந்து வேலெட்டில் வந்து மை வேலெட் இருக்கும். இந்த மை வேலெட் என்ன அப்படின்னா உங்களோட வேலெட் சேம் அஸ் டேஷ்போர்டில் வந்து கேஷ் இன் கேஷ் அவுட் காட்டுற மாதிரியே மை வேலெட்லேயே காட்டும். அண்ட் தென் வந்து அதில் கீழே வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண அந்த ரிப்போர்ட் எல்லாம் ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆல் யூசர் வேலெட்டில் வந்து எல்லாத்தோட எல்லா இப்போ யூசர்ஸில் யார் இருக்காங்க அவனோட வேலெட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அவனோட பேலன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஆல் வேலெட் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா ஆல் வேலெட் ரிப்போர்ட் சேம் அஸ் ரிப்போர்ட் வந்து என்ன அப்படின்னா எல்லா யூசர்ஸோட கேஷ் இன் கேஷ் அவுட் எல்லாம் காமிக்கும். அதோட கீழே வந்து ரிப்போர்ட் யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே காட்டும் அந்த ஆக்சஸ் கொடுத்துருந்தாங்கன்னா. நெக்ஸ்ட் ஸ்மார்ட் அப்ரூவல் பேஜ் எதுக்கு அப்படின்னா ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் எக்ஸ்பென்ஸ் ஏதாச்சும் போட்டால் அந்த ஸ்மார்ட் அப்ரூவல் பேஜில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் போய் தான் நம்ம அப்ரூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆல் யூசர் எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆல் யூசர்னால் ஒரு யூசர் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு யூசர் மேனேஜ்மெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு யூசரை க்ரியேட் பண்ணலாம். அதில் வந்து ரோல்ஸ் இருக்கும், நான் வேலட் யூசர், ஷேர்டு வேலட், இந்த மாதிரி நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ரோல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதோட அந்த ரோலுக்கு இருக்க பெர்மிஷன்ஸ் எல்லாமே நம்ம வேணால் எடிட் பண்ணிக்கலாம். நான் வேலட் யூசர்லாம் வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கு. அதில் என்ன அப்படின்னா ஒரு யூசருக்கு வேலட் வேணாம் அப்படின்னா நான் வேலட் யூசரை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரோல்ஸ் வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு யூசருக்கு என்ன ரோல் வேணும் அப்படின்னு போய் க்ரியேட் பண்ணுறதுக்காக இதில் வந்து இப்போ நம்ம ஆப்பில் இருக்க எல்லா பர்மிஷன்ஸ் லெவலுமே இதில் இருக்கும். இதில் வந்து அந்த யூசருக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அசைன் வேலட் என்ன அப்படின்னா ஒரு சூப்பர் அட்மின் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே வந்து யார் யார் இருக்கணும் அப்படின்னு ஒரு அசைன் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் தான் அசைன் வேலட். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் அக்கௌண்ட்டில் வந்து இந்த பேமெண்ட் மோடை வந்து ஒரு பேமெண்ட் மோடு வந்து ஒன்று க்ரியேட் பண்ணும். இந்த க்ரியேட் பண்ண பேமெண்ட் மோடு வச்சு தான் நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ரிப்போர்ட் சேமஸ் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் வந்து என்னென்ன இருக்கும், எவ்வளோ கேஷ் நல்லா இருக்குது, அதோட ரிப்போர்ட் எல்லாம் ஜென்ரேட் ஆகும். சேமஸ் எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்ஸ் டைப் எதுக்குன்னா இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெட்ரோலுக்கெல்லாம் வந்து அமௌண்ட் வேணும் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் டைப்பில் போய் அந்த பெட்ரோல்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம்னா அதை வச்சு நம்ம எக்ஸ்பென்ஸ் போட்டுக்கலாம். அந்த எக்ஸ்பென்ஸ் போடுற வச்சு அதுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து நம்ம போய் வியூ பண்ணிக்கலாம். அண்ட் தென் செட்டிங்ஸ் வந்து அதில் வந்து ஒன்று இந்த கலெக்ஷனில் வந்து கஸ்டம் ஃபீல்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து கஸ்டம் ஃபீல்டு க்ரியேட் பண்ணோம்னா அது வந்து கலெக்ஷனில் நம்மளுக்கு வந்து வியூ ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரீசெட் பாஸ்வேர்ட், அது வந்து பாஸ்வேர்ட் வேணால் ரீசெட் பண்ணிக்கலாம்.